குடியரசு, அந்த குடியரசுக்காக தான் கான்ஸ்டிடியூஷன். அந்த குடியரசு என்பதே கிடையாது, மக்களாட்சி என்பதே கிடையாது என்பதை நோக்கி இந்த நாட்டை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒண்ணு. அடுத்து வருது ஒரு நாடு ஒரு தேர்தல். அதுக்கு அடுத்து வருது டீலிமிட்டேஷன், இந்த தொகுதி மறுசீரமைப்பு. அதுக்கு பிறகு என்ன வருது? இப்போ வந்து 2ஆம் நாள் ஆளுநருக்கு தான் முற்றதிகாரம். சட்டமன்றம் ஆளுநர் கொடுத்து அதை திருப்பி அனுப்பினா கூட மறுபடியும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். அதில் நாங்கள் தலையிட முடியாது. தேர்ந்தெடுத்த சட்டமன்றத்துக்கு இல்லாத அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநருக்கு உண்டு என்று உச்சநீதிமன்றம் பிரசிடென்ட் கேட்டதற்கு கருத்து சொல்லி இருக்கிறது. அது நாளைய தீர்ப்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கும். அதுக்கு பிறகு 2 மசோதா வந்து பெண்டிங் இருக்குது. ஒன்று, முதலமைச்சர்கள் மீது ஏதாவது ஒரு வழக்கு வந்து 30 நாட்கள் அவர்கள் சிறையில் இருந்தால் பதவி பறிபோகும். அந்த மசோதா பெண்டிங்கில் இருந்தது. செலக்ட் கமிட்டி விவாதத்திலிருந்து அது நிறைவேற்றப்படும். இதற்கெல்லாம் என்ன பொருள் என்றால் ஒரு பொருள் தான், ஒரு கட்சி ஆட்சி. பிஜேபி மட்டும்தான் இருக்கும். மற்றவர்கள் அதை வந்து ஒரே அடியா செய்யாமல் பல ஆப்பிரிக்க நாடுகளில், லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இராணுவ ஆட்சி கவிழ்ப்புன்னு நடக்கும். வந்து பாகிஸ்தான்ல நடக்குது. அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு ஜனநாயகம்லாம் கிடையாதுன்னு அறிவிச்சுருவாங்க. அப்படி இல்லாமல் இது ஒரு ஸ்லோ பாய்சன். இது கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சு ஊட்டப்படுகிறது. அதனால இங்க கொஞ்சம் ஜெயிக்கலாம், அங்க தோத்துருவோம். அது பரகலா பிரபாகர் சொல்வது போல இது ஒரு சூதாட்ட கிளப்பு போல நடத்தப்படுகிறது. 10 ஆட்டம் சூதாட்ட கிளப்பு நடத்துற இடத்துல போய் ஆடினாக்க ஒரு 3 நாள்ல நீங்க ஜெயிக்கலாம், 6ல் அவங்க ஜெயிப்பாங்க. பெரிய பகுதி அவர்கள் கைக்கு போகும்.